அடுத்து என்னன்னு கேட்டா தக்பீர் கட்டுற விஷயத்தை சொன்னாங்க. நான் நெஞ்சில தான் தக்பீர் கட்டணும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் தக்பீர் கட்டுறது சில பேர் இப்படி தொப்புளு கீழே இப்படி கட்டுவாங்க. அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது, ஆதாரம் கிடையாது. பலவீனமான ஒரு ஹதீஸ் இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் நூல்லையே எழுதிட்டாங்க இது சரியான செய்தி இல்ல. அபூதாவூதுல ஹதீஸை பதிவு பண்ணிவிட்டு இது சரியான நம்பகமான ஆட்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, ஷாஃபி மதுஹப், இது ஹனபி இப்படி கட்டுவாங்க. ஷாஃபி என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கட்டிக்கிடுவாங்க. இங்க இடது இதயம் இருக்கலாம், இதயத்தை அமுக்குறாங்களா அப்படி. அத மனுஷனுக்கு இடது பக்கம் இதயம் இருக்கிறதுனால அல்லாஹ் அக்பர் என்ன செய்வாங்க, இப்படி கையை கட்டுவாங்களா 7 பேரை தள்ளி விட்டுருவாங்க சப்புல. பக்கத்துல நெருங்கி நெருங்கி நிக்கணும் மார்க்கத்துல. இப்படி நின்றா எப்படி நிக்கிறது, இப்படி நின்றா நெருங்கி நிற்பான், இப்படி கையை நீட்டிக்கிட்டா இங்கனக்குள்ள ஒரு ஆள் நிக்கலாம். இந்த சாபிக்காரன் நிக்கிற இடத்துல கையை நீட்டுறான அந்த இடத்துல இன்னொரு ஆள் சொருவிக்கு நிக்கலாம். அப்ப இந்த மாதிரி 2 இடத்த இருக்கிறாங்க. இப்படி செய்யற ஒரு நிலைமை என்ன செய்யறோம் பாக்குறோம். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்டா சாபி மதங்களை சொல்றாங்க. அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கல்பு தானே இருக்காதான் செய்யறோம். இவங்களா இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது காட்டலையா? அப்ப 23 வருஷம் ரசூலுல்லாஹ் தொழுவே இல்லையா? அப்படியே ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு சொல்றான்னு கேட்டா கல்பு இங்கதான் இருக்குங்கிறான். அப்ப கல்பை விட மூலதனம் நமக்கு இப்படி கட்டப்ப கல்பை விட எது முக்கியமானது? மனசுக்கு மூலதனம் முக்கியமானது. கல்புல ஒண்ணுமே கிடையாது. அந்த காலத்துல கல்புண்டாங்க. கல்புலையா நினைக்கிறோம், கல்பா கவலைப்படுது. இப்ப எல்லாம் மூளைன்னு ஒத்துக்கிட்டான். கல்புடைய வேலை என்ன? பம்பிங் மட்டும்தான். ரத்தத்தை பம்ப் பண்ற வேலையை தவிர வேற ஒரு வேலை அங்க நடக்கல. நம்ம கவலைப்படுறோமே அது இங்கதான் நடக்குது. நம்ம சிரிக்கிறோமே அது இங்கதான் நடக்குது. உன் மனசுல நான் வச்சிருக்கிறோங்க இங்க ஒண்ணு வைக்கல, இங்கதான் வைக்கிறோம். எல்லாமே இங்கதான் இருக்கு, மண்டையில மூளையில தான் இருக்குது. இதுல ஒண்ணும் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க. கல்புல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு. அப்ப இவங்க வாதப்படி தக்பீர் கட்டுறாங்க, எங்க கட்டணும்? எல்லாம் ஞானம் இருக்குது. அப்படி ஒரே அல்லாஹ் அக்பர். என்னங்கடா இதான் மார்க்கம்? மார்க்கம்னா அல்லாஹ் என்ன சொன்னா ரசூல் என்ன சொன்னான்னு பேசுவாங்களா? கல்பு இந்த பக்கம் இருக்குது, கழுத்து இந்த பக்கம் இருக்குன்னா இது என்னது? இது ஒரு லாஜிக் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இடது கையை நெஞ்சில வைத்து அதன் மீது வலது கையை வைத்து தக்பீர் கட்டினார்கள். இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. இந்த கையை வைக்கிறதுல கூட இப்படி வைக்கலாம், இங்க இந்த வலது கையை இங்கே வைக்கலாம், இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். இந்த கைக்குள்ள எங்க வேணாலும் வைக்கலாம். இப்படி வைக்கிறதாக புகார்ல ஹதீஸ் இருக்கு. இப்படி வைத்துக் கொண்டார்கள். இப்படி வச்சால் நெஞ்சில தான் கை இருக்கும். நான் இப்படி கட்டிக்கிட்டு இருந்தேன், சில பேர் இப்படி கட்டினாங்க தான் அவர் கேட்கிறாரு. இப்படி கட்டினாலும் அது மார்க்கத்தில் உள்ள நெஞ்சில தான் கட்டுறோம். வலது கை இடது கையை வைத்து வலது கையை இடது கை மேல வைக்கணும். இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஆணுக்கு இந்த முறை தான், பெண்ணுக்கு இந்த முறை தான். எல்லாரும் இப்படி செஞ்சுக்கலாம். பொம்பளைக்கு தனி முறை, ஆம்பளைக்கு தனி முறைன்னு கிடையாது. இந்த அடிப்படையில் அந்த மாதிரி செய்யறோம். இது கரெக்ட் தான். இப்படி சில பேர் செய்திருந்தாலும் அதுவும் சுன்னத்து தான். இப்படி நான் செய்தால் அதுவும் சுன்னத்து தான். அந்த மக்கள் தொழுதும் நான் தொழுதும் கரெக்ட் தான். அதுல கேள்விக்கு இடம் இல்லை. ரெண்டுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க.